என்னாச்சு குமார், நீ போய் பேசினியா இல்லையா? கால் பண்ணி கால் பண்ணி பேசினியா இல்லையா? நீ ஆனா என்ன பொட்டை கிட்டன்னு பேசிட்டு இருக்காரு லைவ்ல. என்னன்னா இது நானா போய் வேண்டிய வந்து பேசினப்போ நீ கால் பண்ணி பேசினியா? நான் தான் சொன்னேன் கால் பண்ணி பேசணும். அட இவங்க பேசுவாங்க அப்படின்னு தெரியாதுல. நான் தெரியாதுல குமார் ட்ரிகர் பண்றாங்க. நான் வந்து வார பேசுறேன் குமார். இத மாதிரிலாம் பேசினா நான் யாரா இருந்தாலும் அப்புறம் எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு இருக்குண்ணே. நீ போன் பண்ணி பேசி நான் வந்து தெரியாம தான் உங்ககிட்ட இப்ப இத்தனை முறை நான் சாரின்னு சொன்னேன். அவர் வந்து பேசுனது கூட எனக்கு தெரியாது. நான் வெளியே இருந்தேன்னு சொல்லிட்டேன். நான் கண்ணுக்கு இப்பதான் நான் வந்து சொட்டு மருந்து போட்டு சரி நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு சொல்லி தான் நான் வந்தேன். என்ன நடக்குது கூட எனக்கு தெரியுது. அவரு என்ன பொட்டைக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்புறம் வர விட்டுறவங்க பொட்டை பேசுவான். எனக்கு புரியல. பேச முடியும். மக்கள் போய் போட்டு கொடுத்திருப்பாங்கடா. மக்கள் போய் ஒரு நிமிஷம் பார்க்க மாட்டாரா? இத்தனை முறை சாரி சாரின்னு கேக்குறப்ப என்ன அர்த்தம் இது? நீ சும்மா என்னைய போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. குமார் நீ போய் கால் பண்ணி பேசு, சொன்ன கேளு. ஆனா கால் பண்ணல அது பேச முடியாது. என்ன இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அண்ணா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்வேன். சும்மா சும்மா என்ன போட்டு எதுக்கு பேசணும் அப்படி இல்ல. நான் தான் உனக்கு சொல்றேன். நீ போய் கால் பண்ணி நான் சொல்லலன்னு சொல்லு, முடிஞ்சிச்சு. அவன் அவ்வளவுதான். அப்படியே இப்ப உன்னை யாராவது சொல்லலன்னு சொன்னா நீ போய் அதுக்கு ஒரு இல்லடா. அது இப்ப நீ யார்கிட்டயே போய் சொன்னா சூத்த முடி புண்ட மாதிரி பேசினா வெறி ஆயிடும். நானு அமைதியா இருந்து அவ்வளவுதான் மரியாதை. சொல்றேன் புண்டா புரிஞ்சா நீ சூத்தி கழிச்சா லவடை கபால் பையா சொல்றேன் கேட்றா. பேசாம கேட்காம புளுத்தி போய் இங்க இருக்க போய் சொல்லுவாங்க. மாத்தி சொல்லுவாங்க. போய் நீ பேசி நான் சொல்லல ப்ரோ, இது நான் வந்து உங்களை டிக்கெட் பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையை முடினா பெரிய பூராட்ட பேசிட்டு இருக்கிற லாவடை கபால். உனக்கு சொல்றேன்னா வேற இருக்க சொல்றேன்.